வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆர்பிஐ கோல்ட் லோன் ஃபார் 9 ரூல்ஸ். லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப்ட் அட் 75%. அடமானம் வைக்கிற நகையோட மதிப்புல 70% மட்டும் கடன் வழங்குறாங்க. அதாவது 1 லேக் மதிப்பு இருக்கிற நகையை அடமானம் வச்சா 75,000 மட்டும் தான் நமக்கு கடன் கொடுப்பாங்க. 2வது, பேங்க் ப்ரூஃப் ஆஃப் கோல்டு ஓனர்ஷிப் ரெக்வயர்ட். அதாவது கடன் வாங்குறவங்க அடமானம் வைக்கிற நகைய நாம் தான் உரிமையாளர் அப்படின்ற ஆவணத்தை கட்டாயம் சமர்ப்பிக்கணும். நகை வாங்கிய பில்லோ அல்லது அதற்கு இணையா எழுத்துப்பூர்வமா உறுதிமொழியை கொடுக்கணும். அப்படி சமர்ப்பிச்சோன்னா தான் அந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ நமக்கு கடனை கொடுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கடன் கொடுக்க மாட்டாங்க. 3வது, borrowers to receive purity certificate. நகை கடன் வழங்கக்கூடிய வங்கி அல்லது நிதி நிறுவனமா இருந்தா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம கோல்டோட பியூரிட்டி, வெயிட்டு, கல் எதுனா இருந்தா அதை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது, அதுக்கப்புறம் கோல்டோட மதிப்பு, இது எல்லாமே விவரமா அந்த சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணி ஒரு காப்பியை கடன் வாங்கியவங்க கிட்ட நிதி நிறுவனங்கள் கொடுப்பாங்க. 4வது, ஒன்லி ஸ்பெசிஃபைட் கோல்டு எலிஜிபிள் ஃபார் கொலட்ரல். அதாவது குறிப்பிட்ட நகைகள் மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும்னு ஒரு கைட்லைன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கோல்டு ஜுவல்லரியாவோ அல்லது பேங்க் மூலமா நம்ம கோல்டு காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா 22 கேரட்டோ அல்லது 24 கேரட்டோ அதுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. லோன்ஸ் அகைன்ஸ்ட் சில்வர் ஆல்சோ அலௌட். 5வது, வெள்ளி பொருட்களுக்கு கூட நம்ம லோன் வாங்கிக்கலாம். அது சில்வர் ஜுவல்லரியாவோ அல்லது ஆர்னமெண்ட்ஸாவோ இருந்தாலும் இல்லை பேங்க் மூலமாக விற்கப்பட்ட சில்வர் காயின்ஸ் அதோட பியூரிட்டி 925 இருக்கணும். 6வது, லோன் லிமிட்ஸ் ஆன் கொலட்ரல் வெயிட். ஒரு தனிநபருக்கு எவ்வளோ கோல்டு வைக்க முடியும் பேங்க்ல அப்படின்னு பார்த்தா 1 கிலோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸோ அல்லது 50 கிராம்ஸ் கோல்டு காயின் தான் ஒரு தனிநபர் அடமானம் வைக்க முடியும். 7வது, ஸ்டாண்டர்டைஸ்ட் கோல்டு வேல்யூவேஷன். அடமானம் வைக்கிற நகை 22 கேரட் பியூரிட்டி அடிப்படையில் தான் அதோட மதிப்பை கணக்கிடுவாங்க. சப்போஸ் 18 கேரட்டாவோ 14 கேரட்டாவோ இல்லை 21 கேரட்டாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நகையை 22 கேரட் மதிப்பில் கணக்கிட்டு தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. 8வது, டீடைல்டு லோன் அக்ரிமெண்ட் மேண்டிட்டரி. கடன் வாங்குறவங்க அக்ரிமெண்ட்ல சைன் போடணும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, கொலட்ரலோட டீடைல்ஸு, ஆக்ஷன் ப்ரொசீஜரு, நோட்டீஸ் பீரியடு, ரீபேமெண்ட் டைம்லைன்ஸு, எல்லா பாரோவர்ஸோடைய சார்ஜஸ், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம சைன் பண்ணணும். 9வது, டைம்லி ரிலீஸ் ஆஃப் கோல்டு கொலட்ரல். கடனை வாடிக்கையாளர் திருப்பி செலுத்தும் போது 7 நாட்களுக்குள்ள அந்த நிதி நிறுவனமும் பேங்க்கும் நமக்கு ஜுவல்லரியை ஒப்படைச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் அவங்க தாமதிக்கிற ஒரு நாளைக்கும் அந்த நிறுவனம் நமக்கு 5,000 ருபீஸ் பே பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக இந்த ஆர்பிஐ இவ்வளோ கைட்லைன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2024 செப்டம்பரில் ஒரு கைட்லைன்ஸ் ஆர்பிஐ மூலமா வெளிவந்துச்சு. அதில் கடன் வழங்குறதுல சில முறைகேடுகள் இருக்கிறதா அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. எதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ விவசாய கடன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வட்டி விகிதம் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயி இல்லாதவங்களும் அந்த கடனை விவசாய கடன் சொல்லி அந்த லோன் வாங்குறாங்க. அதனாலையும் அடுத்து நகை கடன் கடன் காலம் முடிஞ்ச பிறகு அந்த நகையை மீட்டுக்கணும். ஆனால் நகைகளை மீட்காம வெறும் வட்டியை மட்டும் கட்டி மீண்டும் 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 அந்த நகையை மறு அடமானம் வைக்கிறதுனால வங்கிக்கு போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக காட்டுது. தங்கம் அதிகமாக இருக்கிறதா காட்டுறதுனால ஒருவேளை நகையோட விலை குறைஞ்சிச்சு, சர்வதேச சந்தையில் நகையோட விலை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இது வங்கிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க.